அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? ஏன்னா சிம்மம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 7 நாட்டு சனி அது இதுன்னு கஷ்டப்பட்டு நிறைய கடனை வாங்கி பிரச்சனையில் இந்த கமெண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பாவம் அழாத குறையாக சொல்லியிருக்காங்க சார். எப்படி இருக்குது சிம்ம ராசி? செவ்வாய் தான் இவங்களுக்கு 4-9 பாக்கியாதிபதி இவர் தான், பாதகாதிபதி தான். இப்போ பாக்கியத்தை கொடுக்க வந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல இந்த சிம்மத்தை தெரிஞ்சுக்கணும். சிம்மம் என்ற ஒரு ராசி, சிம்மம்னாலே சிங்கம் சொல்லுவோம். இவங்களுக்கு மதிக்காதவங்கள மட்டும்தான் இவங்க கொஞ்சம் கராராக பேசுவாங்க. அவ்வளோ கோபம் இருந்தாலும் சிவன் மாதிரி நான் எடுத்துக்குவேன். அதாவது ருத்ர தாண்டவம் ஆடுறதும் இந்த ராசி தான். டக்கு டக்குன்னு வரம் கொடுக்கறது இவங்க தான். குறிப்பாக இவங்களுக்கு பிஸ்னஸ் யோகம். சார் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பிஸ்னஸை வேலையான்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துடணும். பிஸ்னஸ் வந்துருச்சு, பிஸ்னஸ் ரீதியாக அப்படி டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை. பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான். அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிற பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். அப்போ இப்போ தான் நல்ல நிலைமையிலே செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலகளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலகளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி சார் இருக்குது? ஏன்னா சிம்மம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 7 நாட்டு சனி அது இதுன்னு கஷ்டப்பட்டு நிறைய கடனை வாங்கி பிரச்சனையில் இந்த கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பாவம் அழாத குறையாக சொல்லியிருக்காங்க சார்.
எப்படி இருக்குது சிம்ம ராசி? சிம்ம ராசி இவங்களுக்கு பொதுவாக அஷ்டமச்சனி தாக்கம் குறைகிறது என்பதே மிகப்பெரிய யோகம். அப்பா இனிமே குறையுது. ஆமாம், ஏன்னா குரு பார்வை வந்தாச்சு. செவ்வாய் தான் இவங்களுக்கு 4-9 பாக்யாதிபதி இவர் தான், பாதகாதிபதி தான். இப்போ பாக்கியத்தை கொடுக்க வந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல இந்த சிம்மத்தை தெரிஞ்சுக்கணும். சிம்மம் என்ற ஒரு ராசி, சிம்மம்னாலே சிங்கம் சொல்லுவோம். கம்பீரம் மிக்கவங்க, நேர்மையானவங்க. இவங்களுக்கு வெளிப்படை தன்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூகோ, அதாவது யூகோன்னு சொல்ல ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மதிக்காதவங்களை மட்டும்தான் இவங்க கொஞ்சம் கராராக பேசுவாங்க. அவ்வளோ கோபம் இருந்தாலும் சிவன் மாதிரி நான் எடுத்துக்குவேன். அதாவது ருத்ர தாண்டவம் ஆடுறதும் இந்த ராசி தான். டக்குன்னு வரம் கொடுக்கறது இவங்க தான். நல்லவங்க கெட்டவங்களா இல்லாமல் அந்த மாதிரி யதார்த்தமாவாதிகள், நேர்மை விரும்பிகளாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன நடக்குதுன்னா, வந்த உடனே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுப விரயம். என்ன சார் விரயம் சொல்கிறேன், அது சுபம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சுப விரயம். சுப விரயம் அப்படின்னு என்னென்னா, திருமண ரீதியாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் படிப்பு சம்மந்தமாக டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் யோகம். என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க ஒரு இடம் வாங்கலாம், நகையை வாங்குறது, இன்றைய காலகட்டத்துக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக பாண்ட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு இவங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கும்போது கடன் பேங்க் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறது. அப்போ அங்கே கொடுத்து இவங்க வாங்கக்கூடிய பணத்தை சேஃப்டி பண்ணக்கூடிய அம்சங்கள். ஒரு சிலருக்கு தோட்டம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்களுக்கு ஒரு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய பேசிவ் இன்கம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இவங்களுக்கு பிஸ்னஸ் யோகம். சார் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பிஸ்னஸை வேலையான்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துடணும். பிஸ்னஸ் வந்துருச்சு, பிஸ்னஸ் ரீதியாக அப்படி டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை. பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விளம்பரம் கொடுத்தல். இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி. ஆன்லைனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் கொடுத்து இவங்க அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. மிகப்பெரிய லெவலில் இருக்குது. வேலையை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் தத்தளிச்சிட்டாங்க. அஷ்டமச்சனில் வேலை போனது, எதிர்பார்த்த வருமானம் இல்லை, டபுள் டியூட்டி பார்க்குறேன் சார், சம்பளம் ஒருத்தர் தான் இருக்குது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ உழைச்சு கைக்கு பணம் வரல. 100% உழைக்கிறோம், 50% கொடுக்குறாங்க, மரியாதை அது 0 அப்படிங்கிற மாதிரி இல்லை. பாவம், நிறைய கமெண்ட் நானும் பார்த்தேன். அப்போ இந்த ராசிக்கு என்ன ஃபஸ்ட் விஷயம்னா, குரு இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குது. முதல்ல வேலை இல்லாத வேலை கிடச்சிருது ஃபஸ்ட்டு. இது அந்த இப்போ இவங்களுக்கு வேலை முக்கியமாக, சம்பளம் அதிகப்படுத்தி கேட்க வேண்டிய முக்கியமான ஃபஸ்ட்டு வேலை தான். சேஃபஸ்ட் ஸ்டைலில் உள்ளே போய் என்ட்ராங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம க்ரோ போகக்கூடியது. இல்லை இந்த வேலையில் பார்த்திங்கன்னா உள்ளூர் வெளிநாடு இது மாதிரி அம்சங்கள் இருக்கும். ஒரு இடமாற்றம் ஒன்று வர மாதிரி இருக்கு, தேவைப்படுறவங்க மாற்றிக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சுப பிரிவு வருகிறது. ஹைலைட்டாக தான் சுப பிரிவு அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குழந்தை ஒரு காலேஜ் வேற பக்கம் சேர்த்துவாங்க. அதற்காக அம்மா அப்பா எங்க கொஞ்சம் உட்காந்து சமையல் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் இந்த பக்கம் இருப்பாரு. ஏன்னா ஒரு கணவனுக்கு திடீர்னு தெரிஞ்சு சார் பிரிங்க, ஆனா சேர்ந்துருங்க. கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. அடுத்த பாயிண்ட் அதான் நான் வரலான்னு வந்தேன். ஏன்னா இந்த சுப பிரிவு மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க. ஒரு சில கணவனுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். ஆக மொத்தம் இந்த சிம்ம ராசி மட்டும் என்னென்னா, கணவன் மனைவி 2 டிவி 2 ஃப்ரிட்ஜு, ஆளுக்கு ஒரு பக்கம் வாடகை கொடுக்குறோம் அப்படின்னு பல பேர் இருக்கீங்க. இந்த காலகட்டம் மாறக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. சரி, பிரிஞ்சவங்க தான் ஒன்று சேருவாங்களா? திருமணமே ஆகாதவங்க என்ன பண்ணுறதுன்னா, திருமண காலகட்டம் வருதுங்க. திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தைகள் படிப்படியாக டெவலப் ஆகக்கூடியது. திருமண பேச்சுவார்த்தை போய் நின்னது வேற ஒரு சிலருக்கு. இப்போ அது முழுமையாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். மனதுக்கு பிடித்த வரன். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்களுக்கு தேவைப்படுது. என்னன்னா, இவங்களுக்கு கேது 7ல் ராகு இருக்கனால ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் சர்பசாந்தி பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சுயம்பர பார்வதி மந்திரம். ஏன்னா இது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கும் மந்திரம், மனதுக்கு பிடித்த வரனை கொடுத்துரும். அதெல்லாம் மிக யோகத்தின் உச்சமாக இருக்குங்க. வெரி குட். இப்போ படிப்பெல்லாம் எப்படி சார் இருக்குது மாணவர்களுக்கெல்லாம்? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த ராசிக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கு. 4ஆம் அதிபதி வலுப்புறது. அப்போ இந்த காலேஜ் லெவலில் நல்ல காலேஜ் கிடைக்குமா, இன்ஜினியரிங் கிடைக்குமா, மெடிக்கல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க கிடச்சிருக்க வேற. இதில் இன்னொரு விஷயம், கேம்பஸ் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு எப்போ சார் ஆர்டர் கொடுப்பாங்க? நிச்சயமாக ஆர்டர் படித்து முடித்தோடனே வேலை கிடைக்க வாய்ப்பு வந்தாச்சு. மாணவர்கள் ஒரு சிலர், சார் நான் வெளிநாடு போகிறேன், வெளி மாநிலம் போகிறேன், அங்கே கிடைக்குமா, மெடிசனுக்காக வெளியே போகலாமா, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்குது. அப்போ இவங்க அடுத்த படிநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம்.
ஆரோக்கியம்லாம் எப்படி சார் இருக்கு? நிச்சயமா இவங்களை ஆரோக்கியமும் ஹெல்த்தும் ரெண்டும் கவனிக்க வேண்டியது. ஏன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் என்ன பண்ணால் இவங்க நிறைய ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது 7ல் எப்போது எல்லாம் ராகு வருகிறதோ ஜீரண சக்தி அஜீரணம் சம்மந்தப்பட்டதுக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ படிப்படியாக இந்த கடனை குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சுப விரயம் பண்ணுறோம், கடன் அடைக்கிறது ஒரு சுப விரயம் தான். அப்போ தேவையற்ற கடனை குறைச்சி வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ பிஸ்னஸுக்கு யோகம் நல்லா இருக்குது, வேலையில் நல்லா இருக்குது, உறவுகள் நல்லா இருக்குது, இடம் வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க, வருமானம் அதிகரிக்க போது, தன்னம்பிக்கை தைரியமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். காதலர்கள் அப்படிலாம் இருந்தா எப்படி? நிச்சயமாக நல்ல. ஏன்னா நிறைய பேர் காதலிச்சு, நல்ல காதலை பத்தி சொல்றேன், கெட்ட காதலை சொல்லல, நல்ல காதலர்கள் வந்து ஒரு அருமையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த காதல்லாம் நல்லா நிறைவேறும். இன்றைய காலகட்டத்தில் காதல் இருக்கிறவங்க நிறைய பேர் லவ் பண்றவங்க ஜாதகத்துல பரிகாரம் கேட்கறாங்க. அதுவே சரி, அப்ப அவங்க ஜாதகத்துக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க, நல்லபடியா வாழணுங்கிற ஆசைப்படுறாங்க, நல்லதுதான். இப்ப இவங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலில் டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி இங்கே வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். வீட்டில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த நேரம் காதல் திருமணம் கெட்டி மேளம் கொட்டும், காதல் கைகூடும், காதலுக்கு மரியாதை உண்டு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இந்த ராசிக்கு. உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க, எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, இல்லையா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து, எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.